தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பிரம்மதேவரின் பேத்தியும் தட்சனின் மகளுமான தாட்சியாயினியை சிவபெருமான் மணந்து கொள்கிறார். அது பிடிக்காத தட்சன் சிவபெருமானை அவமதிக்க வேண்டும் என்று மனதில் கொண்டு சிவபெருமானை அழைக்காமல் யாகம் ஒன்றை நடத்துகிறான். இதனால் கோபமடைந்த தாட்சியாயினி அந்த யாகத்திற்கு சென்று தட்சனின் வேள்வி தீயில் விழுந்து வேள்விக்கான பலன் கிடைக்காதபடி தம் உயிரை துறந்து விடுகிறார். இதனை அறிந்து கோபம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரனை அங்கு அனுப்பி யாக வேள்வியையும் தட்சனையும் அழித்து விடுகிறார். பிறகு சிவபெருமான் தாட்சியாயினியின் பூத உடலை எடுத்து தன் தலைமீது வைத்து கொண்டு ருத்ர தாண்டவமாடி மகாவிஷ்ணுவின் உதவியுடன் 51 இடத்தில் அவளுடைய உடல் பாகங்கள் விழுமாறு செய்கிறார். இந்த 51 இடங்களைத்தான் நாம் சக்தி பீடங்கள் என்று அழைக்கிறோம். இதன் பிறகு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுகிறார். ஒரு தலத்தில் வந்து அந்த தலம்தான் மயிலாடுதுறைக்கு அருகில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கொருக்கை. இந்த தலத்தையே தேவார காலத்தில் திருக்குறுக்கை என்று அழைத்தார்கள். சரி, இந்த நிலையில் சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்ற சூரபத்மன், தாரகாசுரன் ஆகியோர் தேவர்களை துன்புறுத்தி வருகிறார்கள். அசுரர்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் அவர்களை அழிக்க ஒரு குமாரனை தோன்றச் செய்யுமாறு சிவபெருமானிடம் வேண்டுகோள் வைப்பது என்று முடிவு செய்தனர். ஆனால் சிவபெருமானோ யோக நிலையில் அல்லவா இருக்கிறார். பல முயற்சிகளை செய்தும் அவருடைய தவத்தை இவர்களால் கலைக்கவே முடியவில்லை. இறுதியாக காம கடவுளான மன்மதன் மூலமாக சிவபெருமான் மீது மலர் அம்பு விடச் செய்து அவரது தவத்தை கலைத்தனர். இதனால் கோபமுற்ற சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை பார்க்க அவன் எரிந்து சாம்பலாகி போகிறான். தன் கணவன் எரிக்கப்பட்டதை அறிந்த மன்மதனின் மனைவி ரதிதேவி அந்த தலத்திற்கு வந்து இறைவனிடம் சரணடைந்து தன்னுடைய கணவரை மீட்டு தர வேண்டும், மீண்டும் உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று மன்றாடி வேண்டுகிறாள். சிவபெருமான் ரதியின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கி, நான் பூலோகத்தில் பார்வதி தேவியை மனம் புரியும் பொழுது மன்மதனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். இருப்பினும் இனி அவன் உன்னுடைய கண்களுக்கு மட்டுமே தெரிவான், மற்றவர்களுக்கு அரூபமாகத்தான் தெரிவான் என்று அருளினார். மன்மதனின் தகனத்தின் பொழுது சிவபெருமானின் கண்களிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியை வாயுதேவன் சுமந்து சென்று சரவண பொய்கையில் 6 பகுதிகளில் விழச் செய்கிறார். இது 6 குழந்தைகளாக உருப்பெற்றது. குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 வளர்த்து வந்தனர். குழந்தைகள் வளர்ந்து வந்ததும் பார்வதி தேவி அங்கு சென்று 6 குழந்தைகளையும் தனது 2 கரங்களால் ஒன்றாக அணைக்க அந்த 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறின. இப்படி மன்மதனை தகனம் செய்து ஆறுமுகனை, அதாவது முருகக் கடவுளை உருவாக்கி அசுரனை அழிக்க சிவபெருமான் அருள் புரிந்த திருத்தலம்தான் இந்த கொருக்கை. இந்த தலத்திற்கென்று இன்னும் ஏராளமான சிறப்புகள் உண்டு. அதாவது தீர்க்கவாகு என்ற முனிவர் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்களுக்கெல்லாம் சென்று இறைவனுக்கு கங்கை நீரை ஆகாயத்தின் வழியாக வரவழைத்து அபிஷேகம் செய்வதை வழக்கத்தில் வைத்திருந்தார். ஒவ்வொரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் அந்த ஆலயத்திற்கு முன்னே நின்று கொண்டு தம்முடைய நீண்ட 2 கைகளை உயரே தூக்குவாராம். அவர் கையில் இருக்கும் குடத்தில் கங்கை நீர் வந்து விடுமாம். அதை கொண்டு அந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவனை அபிஷேகம் செய்து வருவாராம். அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்திற்கும் வந்திருக்கிறார். இந்த ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு எதிரே முன்புறமாக அமைந்திருக்கும் திரிசூல தீர்த்தத்தின் மகிமையை அறியாமல் வழக்கம் போல கங்கை நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய முடிவு செய்து தம்முடைய 2 கைகளையும் ஆகாயத்தை நோக்கி தூக்கியிருக்கிறார். அவரது நீண்ட கைகள் உடனே குறுகி போயின. இதை சற்றும் எதிர்பாராத அந்த முனிவர் அத்தலத்தில் இருக்கும் விநாயகரை சரணடைந்து வழிபட விநாயகரும் தம்முடைய 2 கைகளையும் குறுக்கி கொண்டு அருள் புரிந்திருக்கிறார். அடடா, தம்மால் பிழை நேர்ந்து விட்டதே என்று எண்ணி தலையை பாறை மீது மோதுகிறார் அந்த முனிவர். அப்பொழுது இறைவன் அங்கே காட்சி தந்து அவருடைய உடற்குறையை போக்கியிருக்கிறார். எனவே இந்த தலம் குறுங்கை முனிவர் தலம் என்று அழைக்கப்பட்டு அந்த குறுங்கையே நாளடைவில் மருவி குறுக்கை, திருக்குறுக்கை, கொருக்கை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. காணொளியின் துவக்கத்தில் நான் கூறியது போல, அதாவது ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றில் கூறியது போல, மன்மதனை தகனம் செய்த இடம் விபூதி குட்டை என்ற பெயரில் இந்த ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. அந்த குட்டையில் மண்ணை எங்கு எடுத்து பார்த்தாலும் விபூதி போல வெண்மை நிறத்திலேயே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று.
இந்த திருக்குறுக்கை ஊரை சுற்றி உள்ள ஊர்களின் பெயர்கள் இத்தலத்து வரலாற்றோடு சம்பந்தப்பட்டவையாகவே திகழ்கிறது. அதாவது சிவபெருமானின் தவத்தை கலைக்க மன்மதன் அதற்காக தன் கையில் கங்கணம் கட்டிக்கொண்ட இடம் இன்றளவும் கங்கணம் புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. பால் சாப்பிட்ட இடம் பாலக்குடி, வில் எடுத்த இடம் வில்லியனூர், குறி பார்த்த இடம் காவலமேடு. தன்னோடு வந்தவர் ஐவர் ஜவநல்லூரில் கூடி அங்கிருந்து மலரம்பு விடுமாறு கூறியிருக்கிறார்களாம். மன்மதன் அந்த இடம் சரியாக இல்லை என்று கூறி மேட்டு கொட்டகை என்ற இடத்திற்கு வந்து நின்று கொண்டு அங்கிருந்து குறிப்பார்க்கையில் பின்பக்கம் இருந்தும் இல்லாமல் முன்பக்கம் இருந்தும் இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று மன்மதன் மலர்கணையை இறைவன் மீது விட்டிருக்கிறார். இந்த தலத்திற்கு வந்த திருநாவுக்கரசர் தமது பாடல்களில் இறைவன் மார்கண்டேயருக்கு அருள் புரிந்தது, சண்டிகேஸ்வரருக்கு அருள் புரிந்தது, முற்பிறவியில் சிலந்தியாக இருந்த பொழுது செய்த தொண்டிற்காக மறுபிறவியில் கோச்சங்கச் சோழனாக பிறப்பெடுக்கச் செய்தது, மகாவிஷ்ணு 1000 தாமரை மலர்கள் கொண்டு சிவபெருமானை பூஜிக்கும் பொழுது மலர்களுள் ஒன்று குறைய தன் கண்ணையே பறித்து அர்ச்சிக்க முற்படும் பொழுது அவருக்கு அருள் செய்தது, தினந்தோறும் கல்லால் அடித்து பூஜை செய்த சாக்கிய நாயனாருக்கு அருள் புரிந்தது, கண்ணப்ப நாயனாருக்கு அருளியது, திருமறை காட்டில் அணைந்து போகும் நிலையில் இருந்த விளக்கை தன் மூக்கால் தூண்டி பிரகாசமாக எரியச் செய்த எலியை மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கச் செய்து அருளியது, இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். இந்த தலத்திலிருந்து கொருக்கை என்னும் இந்த ஊருக்கு நடுநாயகமாக அமைந்திருக்கிறது இந்த வீரட்டேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் திருமேனிகளும் இடம்பெற்றிருக்கிறது. ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், குறுங்கை விநாயகர், சோமாஸ்கந்தர் ஆகியோருடைய தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. சிவபெருமான் யோகமூர்த்தியாக இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கிறார். இங்கு பின்னிரு கரங்களில் மான் மழு ஏந்தி முன் வலது கரம் அபய முத்திரையுடனும் முன் இடது கரத்தை முழங்கால் மீது நீட்டி வைத்தவாறும் இருக்கிறார். இறைவனுக்கு சுற்றிலும் சனகாதி முனிவர்கள் அமைந்திருக்கிறார்கள். இவருக்கு இடதுபுறமாக நின்ற திருக்கோலத்தில் அம்பிகை காட்சியளிக்கிறாள். இந்த அம்பிகையை பூரணி என்று அழைக்கிறார்கள். இந்த சன்னதிக்கு எதிரில்தான் மன்மதன் கரும்பு வில் மற்றும் மலர் பானத்துடன் ரதிதேவி அருகில் கிளி ஏந்தி இருக்கும்படி திருக்காட்சி அளிக்கிறார். திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலயம் மிகவும் நேர்த்தியாக சுத்தமாக பராமரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. திரிசூல கங்கை என்று அழைக்கப்படும் தீர்த்தம் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு நேர் எதிரே அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது. சித்திரை வருட பிறப்பு, ஆடி மாத பிறப்பு, மார்கழி ஐப்பசி மாத பிறப்புகளில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் இங்கு நடைபெறுகிறது. மாசி மகம் அன்றும் சுவாமியும் அம்மனும் வீதி உலா வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆலயத்திற்கு வந்து 11 நாட்கள் இத்தல இறைவனுக்கு பால் தேன் கொண்டு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தில் கடுக்காய் அரைத்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குணமாகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். மேலும் புத்திர பாக்கியம் பெற, திருமண தடை நீங்க இத்தல இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள் ஏராளமான பக்தர்கள். மேலும் பேசுவதில் தடுமாற்றம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் பேச்சு வன்மம் சிறக்கும் என்று கூறுகிறார்கள். சிவராத்திரி அன்று இறைவனையும் இறைவியையும் லட்ச தீபம் ஏற்றி பக்தர்கள் இங்கு வழிபடுகிறார்கள். அப்பொழுது ஆலயம் ஜொலிப்பதை பார்க்க கண்கோடி வேண்டும். இந்த ஆலயத்தில் பணிபுரியும் சிவாச்சாரியார் அவர்கள் இங்கு வரும் பக்தர்களிடம் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றை மிக தெளிவாக விளக்கமாக கூறுகிறார். அவருடைய பேச்சில் கனிவும் பரிவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. பொதுவாகவே தருமபுர ஆதீன கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆலயங்களில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் இதே போல பணிவுடன் நடந்து கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஆலயத்தில் பணிபுரியும் அர்ச்சகர் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களிடம் மிக மிக கனிவோடு பரிவோடு நடந்து கொள்கிறார் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தலத்து இறைவனை வீரட்டேஸ்வரர் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது அட்ட வீரட்டான தலங்களில் இருக்கும் இறைவனைத்தான் வீரட்டேஸ்வரர் என்று அழைப்பார்கள். பிரம்மா, அந்தகாசுரன், திரிபுர அசுரர்கள், தட்சன், ஜலந்தரன், மன்மதன்,
காலன், கஜமுகாசுரன் ஆகியோரின் ஆணவத்தை அடக்கி சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட 8 தலங்களும் அட்ட வீரட்டான தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அட்ட வீரட்டான தலங்கள் ஒவ்வொன்றிற்கும் விசேஷமான மகிமைகள் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதாவது பிரம்மனின் தலையை கொய்த இடம் திருக்கண்டியூர், அந்தகாசுரனை வதைத்த இடம் திருக்கோவிலூர், திரிபுர அசுரர்களை எரித்த இடம் திருவதிகை, தட்சனின் தலையை துண்டித்த இடம் திருப்பரியலூர். அத்தலத்தை தற்பொழுது கீழப்பரசலூர் என்று அழைக்கிறார்கள். அதே போல ஜலந்தரனை வதம் செய்த இடம் திருவிற்குடி, மன்மதனை எரித்த இடம் திருக்கொற்கை, காலனை சம்கரித்த இடம் திருக்கடையூர், கஜமுகாசுரனை அழித்த இடம் திருவழுவூர். இந்த 8 தலங்களைத்தான் அட்ட வீரட்டான தலங்கள் என்று அழைக்கிறோம். இந்த 8 தலங்களிலுமே அருள்புரியும் இறைவனை வீரட்டேஸ்வரர் என்று அழைப்பதுதான் வழக்கம். இந்த கொருக்கை சிவாலயத்தில் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்ததும் கொடிமரம், நந்தியம்பெருமான் ஆகியவற்றை காணலாம். அங்கு நின்று கொண்டு அண்ணாந்து பார்த்தால் ஆலயத்தின் முகப்பில் சுதை சிற்பத்தினால் மன்மதன் சிவபெருமானின் மீது மலர்கனையை விடும் திருக்காட்சியும், சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வரும் தீ மன்மதனை எரிப்பது போலவும் மிக அழகாக சிற்பமாக சுதையில் வடித்திருக்கிறார்கள். அதை கடந்து உள்ளே வந்தால் இடதுபுறமாக அம்பிகையின் தனி சன்னதி அமைந்துள்ளது. அம்பிகை ஞானாம்பிகை என்னும் திருநாமத்தில் தெற்கு நோக்கியவாறு நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறார். அவரை வணங்கிவிட்டு நேராக சென்றால் இறைவனின் கருவறைக்கு செல்லலாம். கருவறையில் இறைவன் வீரட்டேஸ்வரர் என்னும் திருநாமத்தில் சதுர வடிவ ஆவுடையார் மீது உயர்ந்த சிவலிங்கத்துடன் திருக்காட்சி அளிக்கிறார். கொருக்கை வீரட்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அமாவாசை தினத்தன்று காலை 9 மணி அளவில் சேலம் எடப்பாடி திருமூலர் 108 மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக அடியார்கள் அனைவரும் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுடன் நேரில் வந்திருந்து தலத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் 108 மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் செய்வித்தனர். அச்சமயம் ஏராளமான சிவாச்சாரியார்களும் இப்பகுதி சிவனடியார்களும் பொதுமக்களும் அந்த பூஜையில் கலந்து கொண்டார்கள். இந்த அறக்கட்டளையினர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் திருமூலர் சித்தர் அவர்களின் ஆலோசனைப்படி 108 தெய்வீக இயற்கை மூலிகைகளை கொண்டு பிரபஞ்சத்தின் நலனுக்காக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தன்று தேவார பாடல் பெற்ற மற்றும் பழம்பெருமையுடைய சிவாலயங்களுக்கு நேரில் சென்று இந்த மூலிகை அபிஷேகத்தை செய்து வருகிறார்கள். இதுவரை 118 சிவாலயங்களுக்கு இந்த அறக்கட்டளை சார்பாக மூலிகை அபிஷேகம் நடைபெற்றுள்ளது. கொருக்கை வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் 119வது தலம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற ஆலயத்தில் இருக்கும் இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பது சித்தர்கள், முனிவர்கள் ஆகியோருடைய நல்வாக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. கொருக்கை வீரட்டனேஸ்வரர் திருக்கோவில் தினசரி காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்திற்கு பேருந்து மூலம் சென்று வர விரும்பும் பக்தர்கள் மயிலாடுதுறையிலிருந்து இயக்கப்படும் மினி பேருந்து அல்லது நகர பேருந்து மூலமாக 11 கிலோமீட்டர் பயணித்து இந்த கொருக்கை என்னும் தலத்திலேயே இறங்கிக் கொள்ளலாம். பேருந்து நிறுத்தத்திற்கு எதிரிலேயே இந்த பிரம்மாண்டமான சிவாலயம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.